ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 3 மூன்றாம் பருவத்தில் ஃபஸ்ட் லெசன் வயலும் வாழ்வும் அப்படிங்கிற ஒரு இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய அந்த புக் பேக் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து ஒரு லெசன் வந்து நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா வயலும் வாழ்வும் அப்படிங்கிற ஒரு பாடல், சரிங்களா? ஸோ இது வந்து கி.பா. ஜெகநாதன் அவர் எழுதிய ஒரு வயலும் வாழ்வும் அப்படிங்கிற அந்த பாடலில் இருக்கக்கூடிய மதிப்பீடு புக் பேக் ஆன்சர் வந்து தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வுகளில் படிக்க மாணவர்களுக்கும் ஹோம்ஒர்க், ஓகேங்களா? ஸோ கிளாஸ் ஒர்க் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து ஆன்சருக்கு வந்து போயிடலாம். உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர். ஸோ ஃபஸ்ட் கொஷின், இதற்கான விடை வந்து நாற்று நடுவர், ஓகேங்களா? நாற்று நடுவர். ஸோ அதுதான் அதுக்கு உண்டான விடை. அடுத்து செகண்ட் ஒன், வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர், அறுவடை செய்வர். செகண்ட் வந்து அறுவடை செய்வர். அடுத்து தேர்ந்தெடுத்து பிரித்து எழுதுக. தேர்ந்து கூட்டல் எடுத்து, தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை கூட்டல் எல்லாம் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஓடை எல்லாம். ஓடை கூட்டல் எல்லாம், அது வந்து ஓடை எல்லாம். அடுத்து பொறுத்துக, ஓகேங்களா? ஸோ பொறுத்துக. நாற்று சரியான விடை நடுதல். நீர் பாய்ச்சுதல். கதிர் அறுத்தல், ஓகேங்களா? ஸோ களை பறித்தல். ஸோ நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல், இதுதான் இதற்குண்டான சரியான விடை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம், ஓகேங்களா? அதுதான் இந்த பேஜ். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ புக்கில் இருக்கக்கூடியது தான் இங்கேயும் வந்து ஆன்சராக கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா மோனை சொற்கள். வயலும் வாழ்வும் என்ற பாடலில் இருக்கக்கூடிய மோனை எதுகை சொற்களை எழுதுக. மோனை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனை, சரிங்களா? ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், ஓடை, ஓடி ஓடி, ஓ. மடமடன்னு, மண் குளிர, ஸோ மா. அடுத்து வந்து நா, இந்த எழுத்து, சரிங்களா? ஸோ முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனை. அடுத்தது வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, சரிங்களா? இந்த இரண்டாவது எழுத்து ஒன்றி ஒரே எழுத்தை வந்துச்சுன்னா அது வந்து எதுகை. இது வந்து கண்டிப்பாக சிம்பிள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், சரிங்களா? ஸோ அதுதான் இது. அடுத்ததாக பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் எழுதுக. போய் அப்படின்னா அது போய் கிடையாது, போய். படிக்கிறாங்க அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஆனால் நம்ம எப்படி எழுதுவோம்னா படிக்கிறார்கள் அப்படின்னு எழுதணும், ஓகேங்களா? ஸோ வளருது அப்படி இல்லை, வளர்கிறது, அதுதான் சரியான இது. இது வந்து பேச்சு வழக்கு வந்து வளருது அப்படின்னுவோம். ஆனால் எழுதும்போது எப்படி எழுதுவோம், வளர்கிறது அப்படின்னு தான் எழுதணும், சரிங்களா? அடுத்து இறங்குறாங்க அப்படி இல்லை, இறங்கிறார்கள். வாரான்னா வரமாட்டான்றதை வரமாட்டான். அடுத்து வந்து குருவினா உழவர்கள் எப்போது நண்டு பிடித்தனர். நாற்று பறிக்கும்போது உழவர்கள் வரப்பில் உள்ள நண்டுகளை பிடித்தனர். இதுதான் அதுக்குண்டான சரியான விடை. அடுத்து நெற்கதிரிலிருந்து நெற்மணியை எவ்வாறு பிரிப்பர். ஸோ இதுக்கான விடை அதே போல் சிறுவினா இருக்குது. உழவு தொழில் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக, அது இருக்குது. அதுக்கப்புறம் மேலும் கூடுதல் வினாக்கள் இருக்குது. கூடுதல் வினாக்கள் நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனா படிச்சுக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் 7th தமிழ் கைடு டேர்ம் 3 யூனிட் 1.2, அதாவது ஃபஸ்ட்டு இயரில் 2வது பாடல், அதுதான் வந்து வயலும் வாழ்வும். அதற்குண்டான பேஜுக்கு உங்களை கொண்டு போகும். அதில் போய்ட்டு நீங்கள்
இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸாம் படிக்கிறதோ எழுதுறதோ ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.